இன்று நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு 27:45-46 2 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 27:45-46. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்தருளிய 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. மிகவும் கருகலான ஒரு வார்த்தை இது. இதை விளங்கிக் கொள்வது மிகவும் கடினம். காரணம், இயேசு அவ்விதம் சொன்னதற்கு பல 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 காரணங்கள் உண்டு. சில காரணங்களை மட்டும் நாம் கிறிஸ்துவின் வல்லமையினால் தியானிப்போம். பல வருடங்களுக்கு முன்பு என்னுடைய குஷி நண்பர் ஒருவர், குஷி நண்பர் என்றால் 24 மணி நேரம் அவருக்கு பீடா வேண்டும். அவருடைய பல்லு உதடு எல்லாவற்றையும் பார்த்தால் எப்பொழுதும் சிவப்பாக இருக்கு. இரத்த புஷ்டியினால் அல்ல, பீடா போடுவதினால். குஷி பெருவழி. ராத்திரி 12 மணிக்கு எழுந்தாலும் ஒரு பீடா போட்டுக் கொள்வார். அவருக்கு ஒரு ஆசை பிறந்தது பாருங்க, நாம ஏன் இந்த சர்ச்சுக்கு செக்ரட்டரி ஆகக்கூடாது. அடுத்த தடவை எலெக்ஷன் வந்தது. என்ன பண்ணார மனுஷன், ஜெயிச்சிட்டார், செக்ரட்டரி ஆயிட்டார். ஆனா அவருக்கு தெரியாது செக்ரட்டரி நடுநடுவே பிரசங்கம் பண்ணணும்னு. ஒரு தடவை கொஞ்சம் வெளியூருக்கு போயிட்டார். திரும்பி வந்த சமயம் போதகர் சொன்னாரு, ஐயா செக்ரட்டரி அவர்களே, பெரிய வெள்ளிக்கிழமை வருது பாருங்க, அதுல 7 வார்த்தையில ஒரு வார்த்தை உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போட்டிருக்கேன்னு சொன்னார். என் நண்பருடைய குஷியெல்லாம் அப்பொழுதே பறந்து போயிட்டு, இது தெரிஞ்ச அந்த வேலைக்கே வந்திருக்க மாட்டேனுங்களே, என்ன வசனம் போட்டீங்க சாமின்னு கேட்டார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க. என் நண்பர் சொன்னாரு, அதேதான் மனசுல இப்ப நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். போதகர் சொன்னார், ஒன்னும் பயப்படாதீங்க, நான் என்னுடைய பழைய பிரசங்க நோட்டெல்லாம் எடுத்து தேடி உங்களுக்கு பிரசங்க நான் குறிப்பெல்லாம் சேர்த்து தரேன். சரி என்று அந்த நாள் வந்தது. போதகற்ற வேண்டிய குறிப்பெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் பாக்கெட்ல வச்சு ரெடியா இருந்தார் இந்த நண்பர். என்கிட்ட சொன்னார், பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர், இதான் முதல் தடவை, கடவுள் என்னை கைவிட்டப்படாது. ஒரு வழியா மேடையில் ஏறி நின்னாரு. அது முதல்ல மார்க் வச்சு பைபிள்ல கொடுத்துட்டேன், அதனால அதை எடுத்து கரெக்டா வாசிட்டாரு. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமாம்னு தெளிவா வாசித்தாரு. பேப்பர் எடுத்து வச்சாரு. அதன் பிறகு அவருடைய நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது. அவர் சபையாரை பார்த்து கண்ணீர் வடிச்சாரு, சபையார் அவரை பார்த்து கண்ணீர் வடிச்சாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்னாரு. பைபிளை மூடினாரு, போய் சீட்ல உட்கார்ந்தார். போதகர் நினைச்சார், அவர் சரியா விளங்கிக்கல போல் இருக்கு அப்படின்னு போய் கிட்ட போய், என்ன செக்ரட்டரி சார், பிரசங்கத்தை முடிச்சிட்டீங்களா? தேவன் தான் கைவிட்டுட்டாருங்களே, பிரசங்கம் உண்மையிலேயே முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிந்தது அப்படின்னா. உடனே போதகர் வந்து, சரி நாம் இப்பொழுது அடுத்த வசனத்தை கேட்போம். இப்பொழுது ஜேசுதாஸ் கவுண்டர் அவர்கள் 5வது வசனத்தை பற்றி பேசுவார்கள். ஜேசுதாஸ் கவுண்டருக்கு நடுக்கம் பிடிச்சது. அவர் பழைய செக்ரட்டரி. அவர்
அவர் வழக்கம் என்னன்னா, அந்த 4வது வார்த்தை பேசும்போது பேப்பரை எடுத்து ஒரு தடவை படிச்சுக்கிடுவார் பிரசங்கத்தை. திடீர் 4வது வார்த்தை படிக்காம அவர் உட்கார்ந்தது, இவருக்கு என்னத்த தாகமா இருக்கிறன்னு என்னத்த பேசுறதுன்னு இவருக்கு ஒண்ணும் புரியல. 2 வார்த்தை உளறிட்டு வந்து பேசாம உட்கார்ந்துக்கிட்டார். அடுத்தாற் போல 6வது வார்த்தை வந்தது, முடிந்தது. ஏசாயா கவுடர் இப்ப பேசுவார்னு சொன்னார். ஏசாயா கவுடர் எந்திச்சு போனார். அவர் என்னன்னா 5வது வார்த்தை பேசும்போது நம்ம படிச்சுக்கலாம்னு அவர் உட்கார்ந்து இருந்தார். அவரையும் ஆண்டவர் கைவிட்டார் என்று. கடைசியாக 7வது வார்த்தைக்காக இப்பொழுது நம்ம குண்டுராவ் அவர்கள் பேசுவார்கள் அப்படின்னு சொன்னார். சொல்ல சொல்ல குண்டுராவ் ஆளைய காணோம். செக்ஷன் சொன்னா மீதி பேர் தடுமாற்ற பார்த்துனதும் குண்டுராவ் ஓடியே போயிட்டாருங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு போனாரு, இன்னும் வரமாட்டார். வேடிக்கையாக உங்க நடந்த ஒரு சமாச்சாரம், பெயர்களை மாற்றி சொன்னேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடினமான ஒரு வசனம் இது. எல்லாம் வல்ல இறைவன், அண்ட சராசரங்களையும் படைத்த இறைவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைப்பவன், இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவன், ஒன்றுமில்லாமையிலிருந்து சகலத்தையும் படைத்தவன், கடலின் அலையின் மீது நடந்தவன், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவன், இறையாதே அமைதலாயிரு என்று காற்றையும் கடலையும் அதற்றினவன் இப்பொழுது தவித்து கதறுகிறான். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இன்று சில காரணங்களை மட்டும் நாம் பார்ப்போம். வெகு வேகமாக நான் போகிறேன். சங்கீதம் 22:1 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 22:1 முதல் காரணத்தை கூறுகிறது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? சங்கீதம் 22 கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனுடைய மனுஷனாகிய தாவீதினால் எழுதப்பட்டது. அவன் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீதத்தை எழுதினான். இதை முழுவதும் படித்து பாருங்கள். இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது என்னவெல்லாம் நடக்கும் என்பதை அழகா எழுதி வைத்திருக்கிறார். இயேசு எப்படி புலம்புவார் என்பதையும் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி மற்றவர்கள் அவரை பரிகாசம் செய்வார்கள். இவன் தேவன் மீது நம்பிக்கையா இருந்தானே, இப்பொழுது அவர் இவனை விடுவிக்கட்டும் என்று எப்படி தலையை துலுக்கி பேசுவார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று எப்படி கேலி பேசுவார்கள். எப்படி அவருடைய உடைகளை கழற்றி விடுவார்கள். எப்படி எலும்பும் தோலுமாய் அவர் தொங்குவார். அத்தனையும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் எழுதி வைத்திருந்தார். அவ்விதமாகவே அவர் தொங்கினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவ்விதமாகவே தொங்கினார். அதே வார்த்தைகளை சொன்னார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எதற்கு? அவரை சிலுவையில் அடித்த பக்தியுள்ள மத பற்று உள்ள யூதர்கள் அறிந்து கொள்வதற்காய். தாவீது தீர்க்கதரிசி கூறிய விளக்கி கூறிய மேசியா இவர்தான், மீட்பர் இவர்தான், தேவகுமாரன் இவர்தான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக, ஒரு அடையாளமாக வேத வசனம் நிறைவேறும் வசனம் என்பதை நிரூபிப்பதற்காக அன்று அவர் அவிதமாய் கூறினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு அன்று கதறியது வேத வசனம் நிறைவேறுவதற்காக. என் அருள்நாதர் இயேசு சொன்னார் மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று. மத்தேயு 5:16-17 இயேசு சொன்னார், தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் வேத வசனங்களை ஆகிலும் அழித்து போட நான் வரவில்லை, அவைகளை நிறைவேற்ற வந்தேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார். ஆகவேதான் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக சங்கீதம் 22 சொல்லப்பட்டிருப்பது நான் தான் என்று ஜனங்களுக்கு திட்டமும் தெளிவுமை அறிவிப்பதற்காக அந்த வார்த்தைகளை அப்படியே அவர் திருவுளம் பற்றினார். மனம் கலங்காதிருங்க. உலகில் மனிதனுடைய வார்த்தைகள் மறைந்து போகும், இறைவனுடைய வார்த்தைகளோ மாறி போவதில்லை. நாம் அதை இறுக பற்றிக் கொள்வோம்.
சில வருடங்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட திருச்சபையின் பேராயர் கேன்சர் என்னும் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக வைத்தியர்கள் சந்தேகித்தார்கள். அவரை ஆஸ்பத்திரியில் அனுமதித்திருந்தார்கள். அவர் எனக்கு சொல்லி அனுப்பினார், உடனே புறப்பட்டு வாருங்கள், மனமுடைந்த நிலைமையில் நான் இருக்கிறேன் என்று. நான் விரைந்து போனேன். காரணம், பேராயர்களையும் ஆயர்களையும் கிறிஸ்துவுக்கு அடுத்த நிலைமையில் வைக்கும்படி என் சிறு வயதில் இருந்து என் தாய் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதற்கு உடனே கீழ்ப்படிவேன், பயத்தோடு நடுக்கத்தோடு. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நான் அவரை பார்த்த பொழுது மிகவும் மனமுறிந்த நிலைமையில் இருந்தார். அவர் சொன்னார், எனக்கு நிச்சயமாக கேன்சர் என்று தான் சொல்கிறார்கள், என் மனம் முறிந்திருக்கிறது பிரதர். ஏன் ஆண்டவர் என்னை இந்த ஊழியத்திற்கு அழைத்தார், அதோடு இந்த நோயை ஏன் அனுப்பினார் என்று. சில வினாடிகள் அவரோடு கூட கண்ணீரோடு முழங்கால் உண்டி ஜெபித்தேன். வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களில் ஆன்மீக வரங்கள் 9 விளக்கப்பட்டிருக்கிறது. அவற்றுள் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், the gift of the word of knowledge, the gift of the word of wisdom என்று 2 வரங்கள் உண்டு. இந்த வரங்கள் எக்ஸ்ரே போன்றவைகள். இந்த வரங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் தூர கண்ணாடியில் பார்ப்பது போல் பார்க்கலாம். அவனுடைய பழைய காலம், நிகழ்காலம், எதிர்காலம், வாழ்க்கையின் எந்த பிரச்சனையையும் அலசி பார்க்கலாம். ஏன் இந்த பிரச்சனை என்று. இட் இஸ் சம்திங் சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. சில வினாடிகளுக்கு முன்பு இங்கே நன்கொடையாளர்களாக வந்த 2 பேருடைய வாழ்க்கையை விவரித்து சொல்லி ஜெபித்தேன். அதுதான் ஞானத்தை அறிவை உணர்த்தும் வசனம், the gift of the word of knowledge. இறைவன் ஒரு மனிதனை எப்படி பார்க்கிறான், அதே கண்ணோடு உங்களை பார்க்கும்படி அந்த வரம் கிரியை செய்கிறது. உங்களை இறைவனுடைய கண்களோடு பார்க்கும்படி செய்கிறது. எபிரேயர் 4:13 சொல்கிறது. எபிரேயர் 4:13, இறைவனுடைய கண்களுக்கு எல்லாம் நிர்வாணமாயிருக்கிறது, எதையும் அவரால் பார்க்க முடியும். ஆகவேதான் அந்த வரம் நமக்கு மிகவும் தேவையான வரம். என் வாலிப பிள்ளைகளே, சபை சண்டைகளில் பங்கு கொள்ளாதிருங்கள். உபதேச சண்டைகளில் சிக்கி நான் போகும் ஜெபக்குழுதான் சிறந்த குழு, மற்ற சபைகள் எல்லாம் செத்த சபைகள் என்று சொல்வதில் பெருமை கொள்ளாதிருங்கள். These things amount to nothing in the end. தானியேலை பாருங்கள், யோசேப்பை பாருங்கள். அவர்கள் இந்த வரத்தினால் நிறைந்திருந்தார்கள், ஒரு தேசத்திற்கே ஆசீர்வாதமாக இருந்தார்கள். இந்த வரங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யுமானால் எல்லா மக்களுக்கும், திருச்சபைக்கும் நீங்கள் ஆசீர்வாதமான கற்பக தருவாய் இருப்பீர்கள். ஆகவே முல்லை போல உபதேசத்தில் ஆழ்ந்து மற்றவர்களை வெறுக்கும் ஒரு சூழ்நிலையிலிருந்து மாறி ரோஜா மலரை போல வரங்களை பெற்று திருச்சபையில் மலர்களாக திகழ வேண்டும் என்பது என் கோரிக்கை. உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். வரங்களை விரும்புங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. தேவனுடைய வரமின் மேல் இறங்கி வந்தது. நான் சொன்னேன், பிஷப், உங்களுக்கு இருப்பது கேன்சர் அல்ல, அது ஒரு சிறிய அல்சர், சில நாட்களுக்குள் குணமாகும். எனினும் வைத்தியர்கள் நான் சொன்னதை சொல்லும் வரை இங்கு நீங்கள் இருக்கலாம் என்று சொல்லி போனேன். 2 தினங்கள் கழிந்து அவர் எனக்கு போன் பண்ணினார். பிரதர், வைத்தியர்கள் அப்படியே தான் சொல்கிறார்கள், ஒரு அல்சர் தான், அது கேன்சர் அல்ல என்று சொல்லிவிட்டார். வீடு திரும்பினார். அவருடைய நண்பர்கள் வந்தார்கள். அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது, உங்களை வெளிநாடு ஒன்றிற்கு அனுப்பி அங்கே சோதனை செய்த பிறகுதான் ஒத்துக்கொள்ள முடியும் என்றார். அவருக்கு ஒரே போராட்டம், வேலையில் சேருவதா அல்லது வெளிநாடு போவதா. அன்று பாலைவன நீரோட என்ற புத்தகத்தை திருப்பி அன்றைய போர்ஷனை படிக்க ஆரம்பித்தார். தலைப்பு என்ன எழுதியிருந்தது தெரியுமா? நீ போய் உன் வேலையை ஒப்புக்கொள். அவருக்கு ஷாக் அடித்தது போல இருந்தது. நீ போய் உன் வேலையை ஒத்துக்கொள். கீழே படித்தார். கொடுக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு வேத வசனமும் நீ போய் வேலையில் மறுபடியும் சேர்ந்து கொள், என் திருப்பணியை செய் என்பதாகவே இருந்தது. முழங்கால் நின்று, கர்த்தாவே, சங்கீதம் 119, 49, 50 சொல்லுகிறது போல, நீர் இந்த வசனங்களை எனக்கென்றே சொன்னீர் என்று நம்புகிறேன்.
வேலையில் சேர்கிறேன், என் உடலை நீர் கவனித்துக் கொள்ளும் என்று சொல்லி சேர்ந்தார். இன்றும் ஆரோக்கியமாகவே இருக்கிறார், மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறி போவதில்லை, தேவனுடைய வசனம் மாறி போவதில்லை. மனம் கலங்காதிருங்கள். உலகத்தில் நமக்கு துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, நோய்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, பிசாசின் வல்லமை தாக்குவது உண்டு. எனினும் தேவனுடைய வாக்கு தத்துவம் வசனம் நிறைவேறுவதும் திட்டம். எந்த வாக்கு தத்துவத்தை வசனத்தை பிடித்து நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்களோ அந்த வசனம் உங்கள் வாழ்வில் நிறைவேறுவது உண்மை. பிரியமானவர்களே, மனம் கசந்து விடாதீர்கள். டோன்ட் லூஸ் ஹார்ட். ஒரு பழைய பாட்டு உண்டு, என்னோடு பாடுவீர்களா? வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. நாம் கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடலாம். தொல்லைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, ஆனால் அவைகள் மத்தியில் இறைவனுடைய வாக்கும் உண்டு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கும் உண்டு. பயப்படாது, மகிழ்ச்சியோடு பாடுவோமா? வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சோர்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சோர்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. வாக்கு நிறைவேறும் என்பதை நிறைவேற்றுவதற்காக, நிறைவேற்றி காண்பிப்பதற்காகவே அருள்நாதர் இயேசு சிலுவையில்
அவ்விதம் கதறினான். தாவீது எழுதி வைத்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைத்த அதே வார்த்தைகளை சொல்லி கதறினார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இரண்டாவது, இயேசு ஏன் அவ்விதமாய் புலம்பினார்? ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏன் புலம்பினார்? அதற்கு முன் வசனத்தை கொஞ்சம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். மத்தேயு 27:45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லும் முன்பதாக அங்கே ஒரு காரிருள் உண்டாயிருந்தது என்று பார்க்கிறோம். வேத வசனத்தை நீங்கள் கவனமாய் வாசித்து பார்த்தார். காரிருள் இறைவனுடைய திரு பிரசன்னத்தை சுட்டி காண்பிக்கிறது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களை வாசித்து பாருங்கள். சீனாய் மலையின் மீது மோசையின் கண்களுக்கு முன்பதாய் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் இறைவன் இறங்கினார், அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுப்பதற்காய். அப்பொழுது அந்த மலையில் காரிருள் மூடியிருந்தது என்று உபாகமம் 5:22 கூறுகிறது. அந்த இடம் காரிருளினால் நிறைந்திருந்தது. ஒரு பக்கம் அக்னி பற்றி எரிகிறது, அந்த அக்னி ஜுவாலையிலும் நீங்காத ஒரு காரிருள் உண்டாயிருந்தது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பக்தனாகி சாலமோன் இறைவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறான். இறைவனே, இந்த ஆலயத்திற்கு நீ வா என்று கூப்பிடுகிறான். ஒரு காரு மேகம் அந்த இடத்தை மூடுகிறது. ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியவில்லை என்று வேதம் கூறுகிறது. அவன் சொல்லுகிறான், காரிருளில் நான் வாசம் பண்ணுவேன் என்று தேவன் சொன்னார். அந்த காரிருள் தான் அப்படியே இறங்கி இருக்கிறது, அந்த கார் மேகம் தான் மூடியிருக்கிறது என்று புலம்புகிறான். முக்கியமான காரியங்களில், முக்கியமான சூழ்நிலைகளில், முக்கியமான நேரங்களில் இறைவன் இறங்கிய நேரம் எல்லாம் காரிருள், கார் மேகம் தன் பிரசன்னத்தை சுட்டி காட்டும் வண்ணமாய் இறங்குவதை நாம் வேத புஸ்தகத்தில் பல இடங்களில் காணலாம். முதல் முறையாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 12, 17 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே பக்தனாகி ஆபிரகாம் இறைவனிடமிருந்து பாலஸ்தீனா தேசம் முழுவதையும் ஒரு உடன்படிக்கையின் மூலம் பெறுகிறான். காரிருள் அவனை மூடுகிறது. இறைவனுடைய குரல் கேட்கிறது. அக்னி சூளை போல அக்னி ஜுவாலை பற்றி எரிகிறது. அது நடுவில் இறைவனுடைய குரல் கேட்கிறது. ஆபிரகாம், இன்று இந்த காரிருளில் இருந்து, பற்றி எரியும் அக்னி ஜுவாலையில் இருந்து உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். பாலஸ்தீனா தேசம் முழுவதையும் ஆபிரகாமுக்கு அன்றே அவர் கொடுத்து விட்டார். அதனால் தான் அதன் பிறகு எத்தனையோ யுத்தங்கள் வந்தும் அவருடைய கரங்களில் இருந்து அதை பறிக்கவே முடியவில்லை, முடிய போவதும் இல்லை. அவனோடு உடன்படிக்கை செய்த பொழுது அங்கே காரிருள் இறங்கினது என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11 - 19 வரை வாசித்து பாருங்கள். அங்கே ஆபிரகாமின் வழி வந்த யாக்கோபு மனம் வெறுத்து காரிருளில் படுத்திருக்கிறார். அந்தகாரம் அவனை மூடியிருக்கிறது. அங்கே ஒரு சொப்பனத்தை காண்கிறார். இறைவன் அவன் முன்பதாய் தோன்றுகிறார். யாக்கோபு, பயப்படாதே, இந்த தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தேன். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை மறுபடியும் உனக்கும் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவர் சொன்னால் சொன்னதை போகட்டும். வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:29 படி, இயேசு தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து வந்ததினால், இறைவனுடைய திருக்குமரனாய் இருந்தபடியினால் இறைவன் அவரை தனியே இருக்க விடவில்லையா, எப்பொழுதும் அவரோடு இருந்தார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுதும் அவர் இறங்கி வந்தார், மிகவும் சமீபமாய் நின்று கொண்டிருந்தார். ஆகவேதான் சிலுவையை சுற்றிலும் 3 மணி நேரம் காரிருள் மூடியிருந்தது. காரிருளில் வாசம் பண்ணும் தேவன் அங்கே இறங்கி இருந்தார். இயேசுவை சுற்றிலும் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, அவர் என்னை சூழ்ந்திருக்கிறார் என்று இயேசு சொன்னார். சற்று முன்புதான்
அவருடைய அன்பு தாய் விடை பெற்று போனாள். அவருடைய அன்பு சீடன் யோவான் விடை பெற்று போய்விட்டான். இனி அவருக்கு ஒரே ஆறுதல் இறைவன் தான். ஆகவே இறைவன் இறங்கி வந்தார். 3 மணி நேரம் காரிருளில் நின்று அவரை சூழ்ந்திருந்தார். வேதனையில் துடிக்கும் தன் மகனுக்கு, ஆறுதலற்ற தன் மகனுக்கு ஆறுதல் அளிக்க அங்கு நின்று கொண்டிருந்தார். மட்டுமல்ல, ஒரு உடன்படிக்கை செய்யவும் அங்கு வந்திருந்தார். ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து உடன்படிக்கை செய்தார். ஆனால் இங்கு அவன் உங்களோடும் என்னோடும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். சிலுவையில் இயேசு செய்தது என்ன? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு தம்மை தாமே உலகில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களுக்காய் பலியாக அர்ப்பணித்தார். பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக தம்மை தாமே அர்ப்பணித்தார். அதை அங்கீகரிக்க இறைவன் இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13 படி, உபாகம் 21:23 படி, மரத்தில் தூக்கி கொலை செய்யப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது போல ஒவ்வொரு மனிதனுடைய சாபமும் இயேசுவின் மீது இறங்கி வந்தது. வேதம் சொல்கிறது, அவர் தாமே சாபமானார். ஒவ்வொரு மனிதனுடைய சாபமும், ஒவ்வொரு பெண்ணுடைய சாபமும் இயேசுவின் மீது இறங்கி வந்தது. 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது, நமக்காக பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். Every man's sin was laid upon Jesus Christ. ஒவ்வொரு மனிதனுடைய பாவமும் அவர் மீது சுமத்தப்பட்டது. இயேசுவின் மீது பாவம் சுமத்தப்பட்டது. யோவான் 1:29 சொல்கிறது, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார் என்று. சிலுவையில் அவர் தொங்கிய பொழுதோ ஒவ்வொருவருடைய பாவமும் அவர் மீது வைக்கப்பட்டது. அவர் துடித்தார், தடுமாறினார். எந்த நேரத்தில் இயேசுவின் மீது உலகத்தின் பாவங்கள் வைக்கப்பட்டதோ அப்பொழுது இறைவனுடைய திருச்சமூகம் அவரை விட்டு விலகியது. காரணம், பாவத்திற்கும் பாவமற்ற பரிசுத்தராகிய தேவனுக்கும் சம்பந்தமில்லை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 முதல் 16 சொல்கிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் கூறுவதாக வேதம் சொல்கிறது. எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று. No man can see God except with holiness. ஒரு மனிதனும், பாவம் செய்கிற எந்த மனிதனும் தேவனை தரிசிக்க முடியாது. இயேசுவோ, பாவமற்ற இயேசுவோ முழுவதும் பாவமாக்கப்பட்டார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு மனிதனுடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டது. அந்த பாவத்தில் துடித்தார், தடுமாறினார், பாவம் நிறைந்தவராய் மாறினார். தேவனுடைய பிரசன்னம், காரிருளில் சூழ்ந்து நின்ற பிரசன்னம் அவரை விட்டு விலகி சென்றது. தேவன் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணினார். என் மகனுடைய பலியை பார்த்து, அவருடைய தியாக பலியை பார்த்து, எந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க நான் ஆயத்தம். நான் இந்த உடன்படிக்கை மனிதர்களோடு செய்கிறேன். எவன் ஒருவன் இயேசு எனக்காகவே மரித்தார் என்று நம்புகிறானோ அவனுடைய பாவங்களை நான் மன்னிக்க ஆயத்தமாய் இருப்பேன் என்ற உடன்படிக்கையை செய்தார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்கள் அப்படி கூறுகிறது. நான் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து மறப்பேன். I will forgive and forget the sin of anyone who accepts to Jesus Christ as his savior, as his personal savior, as his Messiah, as he sacrificed the lamb that sacrificed itself. உடன்படிக்கை செய்தார். ஆனால் பாவம் நிறைந்த தன் திருக்குமரனின் முகத்தை பார்த்தார். கண்களை மூடி மறுபடியும் பரலோகத்திற்கு எழுப்பி சென்றார். காரிருள் அகன்றது. தன்னை விட்டு பிரிந்து போகும், தனக்கு ஆறுதல் தந்து கொண்டிருந்த தன் பரம பிதாவை, தேவனாகிய பிதாவை இயேசு உற்று நோக்கினார். என் பிதாவே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நீரும் என்னை கைவிட்டீரோ என்று புலம்பினார்.
பலர் என்னிடம் கேட்பதுண்டு, ஐயா உமக்கேன் இந்த தொல்லை? உமக்கு நல்ல வேலை இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது, ஏன் தேசம் தேசமாய் போய் இயேசு ரட்சிப்பார் என்று கூச்சல் எடுக்கிறேன்? நண்பனே, நான் என் பெற்றோருக்கு ஒரே பையன், வேறு பிள்ளைகள் என் பெற்றோர் கிடையாது. என் தாய் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்து என்னை பெற்றார். நான் 1.5 வயதாக இருக்கும் பொழுது நடக்க முடியாத முடவனானேன். என் தாயின் உள்ளம் உடைந்தது. வைத்தியர்கள் சொன்னார்கள், உங்கள் பிள்ளை நடக்க மாட்டார், he will never walk again. என் தாய் சொன்னார்கள். என்னை தூக்கி கொண்டு ஆலயத்திற்கு போனார்கள். ஆண்டவனே, எவ்வளவு கண்ணீர் விட்டு இந்த பிள்ளையை வாங்கினேன், நீர் அவனை நொண்டியாக்கி விட்டால் என்ன பயன்? அவனை திரும்ப உமக்கு தருகிறேன், உம்முடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் வளர்ந்து உம்முடைய தீர்க்கதரிசியா இருப்பான். அவன் கால்களை மாத்திரம் திரும்பத்தார். தேவன் மனம் இறங்கினார். நடக்க என் கால் பலன் கொண்டது. நாட்கள் கடந்தன. நானோ இறைவனை மறந்து வளர்ந்த வாலிபனாக இருந்தேன். வேலையில்லா பிரச்சனை என்னை வாட்டியது. படிப்பு தலையில் ஏறவில்லை. பாவத்தில் மூழ்கினேன். மன நிம்மதியை இழந்தேன். 1955 வருஷம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ரயில் தண்டவாளத்தை நோக்கி நடந்தேன். என் தாயின் முகத்தை பார்த்தேன். என் மனதில் நான் புலம்பினேன், அம்மா, இனி நான் உங்களை பார்க்க மாட்டேன். என் தகப்பனாரின் முகத்தை கடைசி முறை பார்த்தேன். அப்பா, இனி நான் உங்களை பார்க்க மாட்டேன். வீட்டை விட்டு வெளியேறினேன். கடைசி முறையாய் திரும்பி என் வீட்டு வாசலை பார்த்தேன். வீட்டு கதவை பார்த்தேன். என் உள்ளத்தில் சொன்னேன், இந்த கதவுக்குள் என் பிணம் தான் வரும் என்று. ஆம், நான் தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்தேன். ரயில் தண்டவாளத்தை நோக்கி அழுது கொண்டே ஓடினேன். வழியில் தான் என் சித்தப்பாவை சந்தித்தேன். அவர் என்னை அழைத்தார். வழக்கம் போல அவர் இயேசுவை பற்றி சொன்னார். இயேசு சிலுவையில் பட்ட பாடுகளை பற்றி சொன்னார். மகனே, உனக்காகவே அவர் பாடுபட்டார் என்று சொன்னார். நான் கேட்டேன், சித்தப்பா, என் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்குமா? இயேசுவை நம்பினார், கிடைக்கும் என்றார். வேலை கிடைக்குமா? கிடைக்கும் அப்பா. சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்கும். அவரை நம்பினால் எனக்கு எல்லாம் கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும். ரயில் தண்டவாளத்தை விட்டு வீட்டிற்கு திரும்பினேன். 4 மணி நேரம் என் வீட்டில் புலம்பி அழுதேன். என் பழைய கால நினைவுகள் வந்தன. நான் செய்த அக்கிரமங்கள் வந்தன. ஒவ்வொரு பாவத்தையும் ஒத்துக்கொண்டேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும், எனக்கு ஒரு புது வாழ்வு தார், give me another chance என்று புலம்பினேன். உலகம் தரக்கூடாத சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பியது. முற்றிலும் மாறினவனாய் என் அறையை விட்டு வெளியே வந்தேன். வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த கொள்கைகளை கடைபிடிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்வு மலர்ந்தது. வேலை கிடைத்தது. பரீட்சைகளில் பாஸ் ஆனேன். டிபார்ட்மெண்டல் பரீட்சைகளில் பாஸ் பண்ணினேன். உயர்தர அதிகாரியாக மாறினேன். ஆனால் ஒன்றை மறக்கவில்லை. தண்டவாளத்தில் விழுந்து துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சாக வேண்டிய என்னை காப்பாற்றிய இயேசுவுக்கு என் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்க மறக்கவில்லை. ஆகவேதான் அவரை பற்றி வெட்கப்படாமல் உலகமெல்லாம் சொல்லி வருகிறேன். கூட்டங்களில் சொல்லி வருகிறேன், டெலிவிஷனில் சொல்லி வருகிறேன், வீடியோவில் சொல்லி வருகிறேன், கிராமபோன் இசைத்தட்டில் சொல்லி வருகிறேன், புத்தக வடிவில் சொல்லி வருகிறேன், கேசட்டில் சொல்லி வருகிறேன், ரேடியோவில் சொல்லி வருகிறேன், 12 விதங்களில் சொல்லி வருகிறேன். இன்னும் புதிய வழி இருந்தால் அதிலும் நுழைவேன். அது ஒன்றே என் வாழ்க்கையின் மூச்சு. I am least bothered about the opposition. It means nothing to me. எனக்காக உயிர் கொடுத்த அவரை உலகமெல்லாம் அறிவிப்பேன். உலகமெல்லாம் சென்று அவரை பற்றி நான் பிரசங்கிப்பேன். ஏனென்றால் என் நோக்கமெல்லாம் என்னை போல நம்பிக்கை இழந்து
எத்தனை பேர் ரயிலில் விழுந்து சாக, தூக்கு மாட்டி சாக, விஷம் குடித்து சாக துணிந்து நிற்கிறார்களோ நான் அறியேன். ஆகவே எத்தனை விரைவில் நான் இதை சொல்ல முடியுமோ, நண்பா தூக்கு மாட்டிக் கொள்ளாதே, நண்பா விஷம் குடித்து விடாதே, உனக்கு ஒரு வழி உண்டு. அந்த வழி உன்னை போல உலகில் பாடுபட்டு சிலுவையில் மாண்ட இயேசுவை என்பதே. இதற்காகவே நான் பிரசங்கிக்கிறேன். சிலருடைய நினைப்பு, தவறான நினைப்பு, அமெரிக்காவிலிருந்து ஜெர்மனியிலிருந்து யாரோ பணம் அனுப்புகிறார்கள், வாங்கி கொண்டு பிரசங்கிக்கிறார்கள் என்று. அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இன்று அதை மாற்றிக்கொள்ளுங்கள். நாங்கள் இயேசுவை பற்றி பிரசங்கிக்க ஒரே காரணம், அவர் எங்கள் ஜீவனை காப்பாற்றினார். எங்கள் சொந்த கைகளில் பாடுபட்டு சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை வைத்துக் கொண்டு எங்கள் குடும்பத்தை நடத்துகிறோம். ஆனால் இந்த சரீரத்தில் ஓடும் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் பலமும் நேரமும் சம்பாதிக்கும் பணமும் இயேசுவுக்கு. Change your thinking today. If you think that people preach because somebody is sending money, you are totally wrong, 101% wrong. Change it today. We preach because we are convinced that there is a way in the midst of disaster. There is a way in the midst of agony. There is a way, still there is a way in the midst of closed doors. And Jesus Christ, the broken Jesus Christ, the crucified Jesus. Before I proceed any further, I'd like to summarize the whole thing in English. Why Jesus Christ cried out, my God, why hast thou forsaken me? There are many reasons, but one of the reasons is found in Psalm 22 verse 1. There you find the same thing written over there. This was written 1,000 years ago by the prophet David, filled with the Holy Spirit. Through the power of the Holy Spirit, David could see Jesus Christ, the Messiah, suffering on the cross. He could visualize him. He could see how he would suffer, how the people would mock at him, how he would be without a dress, and also what he would say. And David wrote, this Messiah would say, my God, why hast thou forsaken me? Jesus remembered that prophecy, because the Bible says in Matthew chapter 5, 16 and 17, and in Galatians 3:13, and in 2 Corinthians 5:21, Jesus Christ came to fulfill every law. And Jesus Christ is the end of every law, according to Romans chapter 10 and verse 4. So he had to fulfill it. So he said that word, the prophetic word written by David 1,000 years ago. So friend, when everything fails, God's word shall never fail. So read the Bible thoroughly. Hold on to the promises of the Almighty God. You will never sink. You cannot sink. Secondly, why Jesus cried out like that? If you read Matthew 27:45, you'll find before Jesus could utter these words, a peculiar darkness surrounded the cross. If you read the Bible as written in Genesis 15, 12 and 17, Exodus 19, 16 to 19, and also Genesis 28, 11 to 19, and also 1 Kings chapter 8 and verse 12. You'll read over there that every time God made a permanent covenant with man, or an important thing, an important event happened in the lives of the people, when he came down in his mighty power, he came down in darkness, on a dark cloud. The dark cloud all the time specified and pointed to the presence of the Almighty God. So here also, the Lord Jesus was boasting all the time, according to John 8:29. Because I do the will of my Father all the time, he never allows me to be alone. So when Jesus Christ was hanging on the cross too, God came down and surrounded the cross. But when the great transaction took place, when Jesus Christ was made to bear
the sins of the whole world as the Lamb of God that taketh away the sins of the world. He was made sin, and God had to live, because God can never live amongst sins. So he left. So Jesus cried out, my God, why you are leaving me like this? கடைசியாக இயேசு ஏன் அவ்விதம் புலம்பினார்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். அது என்ன சொல்லுகிறது? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த உலகம் துயரம் நிறைந்தது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த 33 வருஷங்களும் துக்கம் நிறைந்த மனிதராய் இருந்தார் என்று ஏசாயா 53:3 சொல்கிறது. இயேசு வெறும் பாவங்களை மாத்திரம் சுமந்து போக வரவில்லை, நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள், ஒவ்வொரு விதமான துக்கங்கள். எனக்கு பாடுகளே கிடையாது ஐயா என்று சொல்லுகிற ஒரு மனிதனை காட்ட முடியுமா? எனக்கு துக்கங்களே கிடையாது ஐயா என்று சொல்லுகிற ஒரு மனிதனை நீங்க காட்ட முடியுமா? கிளப்புகளில், கல்யாணங்களில், திருமண வைபவங்களில் விதம் விதமான மனிதர்களை பார்க்கிறோம். எல்லாரும் புன்சிரித்துக் கொண்டிருப்பார்கள். எங்கேயாவது அவர்கள் என்னை பார்த்து விட்டால் போதும், அவ்வளவுதான். அத்தனை பேரும் மணமக்களை விட்டு விடுவார்கள். ஓட்டமா என்னிடம் வந்து கியூவில் நிற்பார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தை திறந்து தங்கள் கதையை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அதுவரை சிரித்துக் கொண்டிருந்த முகம் எல்லாம் வேப்பங்காய் தின்றது போல கசப்பாய் மாறிவிடும். புன்சிரிப்பெல்லாம் செயற்கை. All the time we cover sorrows. ஏசாயா 49:14 சொல்கிறது, உலகம் எப்படி கதறுகிறதாம் பாருங்க. தேவன் என்னை கைவிட்டார், தேவன் என்னை மறந்தார், தேவன் என்னை கைவிட்டார். God has forgotten me, God has let me down. தேவன் என்னை மறந்தார், தேவன் என்னை கைவிட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட், நமக்கு சரியான பதிலாள். ஆகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு பதிலாக, நாம் கதறுவதற்கு பதிலாக, தேவன் என்னை மறந்தார், தேவன் என்னை கைவிட்டார் என்று புலம்புவதற்கு பதிலாக அவர் சிலுவையில் புலம்ப வேண்டி நேரிட்டார். It became necessary. ஒவ்வொரு மனிதனுடைய பாடு துக்கமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. புழுவை போல துடித்தார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு, ஏன் என்னை கைவிட்டு. நீங்கள் அப்படி புலம்பி இருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் புலம்பின நேரம் எத்தனையோ உண்டல்லவா? அப்படி சில தினங்களுக்கு முன்பதாக இந்த காருண்ய பல்கலைக்கழகத்திற்கு ஒரு முக்கியமான உதவி எனக்கு தேவையாக இருந்தது. இதை குறித்து என்ன செய்யலாம் என்று அதிகமாக யோசித்தேன். முழங்காலில் நின்று அதிக கண்ணீரோடு ஜெபித்தேன். தேவன் என்னோடு பேசினார். என்னுடைய இந்து நண்பர் ஒருவருடைய பெயரை சொல்லி, நீ போய் அவனை பார், அவன் வேண்டிய எல்லாவற்றையும் செய்வான் என்று சொன்னார். நான் அவருக்கு ஒரு ஆழ்மூலம் சொல்லி அனுப்பினேன். ஐயா, உங்களை பார்க்க விரும்புகிறேன். அவர் மிகவும் பெரிய செல்வந்தர்.
அவர் உடனே சொன்னார், பிரதர் என்ன பார்க்க வர்றதா? வேண்டவே வேண்டாம், நான் தான் அவரை பார்க்க வேண்டும். அவர் காலடியில் நான் தான் வந்து உட்கார்ந்து அவர் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொன்னார். இதுதான் இந்து சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் உள்ள வித்தியாசம். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? All right, ask him to come. Tell him I'm very busy, but I can see him for 1 minute. லோயர் டிவிஷன் கிளார்க் இருப்பார் அவர். அவர் சொல்லி அனுப்புவார், எனக்கு ரொம்ப பிஸியா இருக்க, வேணா ஒரு நிமிஷம் பார்க்க சொல்றேன். எதுக்கு? தினகரனே என்ன பார்க்க வந்தாரியா? நான் அவ்வளவு பெரிய ஆளியா? தெரியுமா உனக்கு? இன்னும் சிலர் என்ன பார்க்க வருவாங்க. பிரதர் ஊர்ல இல்லைங்க, வெளியூருக்கு போயிட்டாரு, இல்ல ஆபீஸுக்கு போயிட்டாருன்னு வீட்டுல சொல்லுவாங்க. சிலருடைய அபிப்பிராயம், ஏதோ இந்த பிரசங்கம் பண்ணிட்டேன்னா அது பிறகு எனக்கு வேலையே கிடையாது என்று. 12 விதங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதினால் ஒவ்வொரு நாளை 12 துண்டு போட்டு வைத்திருப்பேன். ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் எனக்கு ஒரு வேலை உண்டு. நான் ஈஸ்டர்ல படுத்திருக்கேன் என்பதல்ல. சிலர் காலையில் 6 மணிக்கு வந்து கதவை தட்டுவாங்க, சிலர் ராத்திரி 12 மணிக்கு வந்து நிப்பாங்க. எழுப்பவர என் பேரை சொன்னா எந்திரிச்சு ஓடியாரு வர்றா. தெரியுமாடா உனக்கு? 10 ரூபா நான் கட்டியிருக்கேன் அவரு கார்கில் யூனிவர்சிட்டிக்கு, தெரியுமா? 10 ரூபா. ஆமா. ஆனா வாட்ச்மேன் யாரானாலும் சரி கவலையப்பட மாட்டான். எங்க ஐயா இப்பதான் ஐயா படுத்தாரியா, போயா நீ. உடனே எனக்கு ஒரு 10 பக்கம் ரிஜிஸ்டர் லெட்டர் வர, நீ உருப்பட மாட்ட, நீ நாசமா போவ, நீ நரகத்திலையும் தாழ்ந்த நரகத்துக்கு தான் போவ, நான் பிரசிடென்டே என்ன பார்க்க வந்திருக்காரு, நீ யாரா நீ என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு. வாய்க்கு வந்தபடி எழுதுவான். நண்பனே, ஒன்றை நினைத்துக்கொள், நான் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதி. 2 கொரிந்தியர் 5:20 சொல்லுகிறது, I am the ambassador of God. நான் ஒரு சாதாரண மனிதன் தான். நான் எல்லாரிடமும் சாதாரண பழகும் ஒரு சாதாரண மனிதன். என்னுடைய பிரச்சனை நேரமில்லை என்பதுதான். சரீரத்திலும் பலம் இல்லாத ஒரு மனிதன். ஆனால் நான் தேவனுடைய பிரதிநிதி. எனக்கு விரோதமாக நீங்கள் எழுதும் ஒவ்வொரு கடிதமும் பேசும் வார்த்தைகளும் என்னை தாக்குவதில்லை, சிலுவையில் மாண்ட இயேசுவை தாக்குகிறது. நான் எல்லாரிடமும் சாதாரண பழகும் ஒரு சாதாரண மனிதன். என்னுடைய பிரச்சனை நேரமில்லை என்பதுதான். சரீரத்திலும் பலம் இல்லாத ஒரு மனிதன். ஆனால் நான் தேவனுடைய பிரதிநிதி. எனக்கு விரோதமாக நீங்கள் எழுதும் ஒவ்வொரு கடிதமும் பேசும் வார்த்தைகளும் என்னை தாக்குவதில்லை, சிலுவையில் மாண்ட இயேசுவை தாக்குகிறது. அதன் பிரதிபலனை நீ அனுபவிப்பாய். எச்சரிக்கையாய். I am not an ordinary man. I am an ordinary man, but I am the ambassador of the Almighty God. If you praise me, it goes to Jesus. If you attack me also, it goes to Jesus. சுகவீனம் இல்லை, சுகவீனம் என்று ஒரு கிறிஸ்தவ டாக்டரிடம் போனால் என்ன சொல்வார் தெரியுமா? சர்காஸ்டிக்கா சிரிப்பார். நீங்க தான் எல்லாருக்கும் ஜெபம் பண்றீங்களே, நீங்க ஜெபம் பண்ணிக்கலாமே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. ஆனா என்னுடைய பேங்க்ல இருக்கிற இந்து டாக்டர் நான் போன உடனே முதலில் என்னை வணங்குவார்கள். 2வது, சார் நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம். கண்ணீரோடு தங்கள் உயிரை கொடுத்து என்னை தூக்கி நிறுத்துவார்கள். அதான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். ஆகவேதான் எனக்கு எந்த சமயத்திலும் நண்பர்கள் உண்டு. I don't hate anybody. I show anybody what Christ can do. It is up to them to take him or reject him. It's their business, not my business. I will never compromise on my stand. But it is the Christian community which refuses to take advantage of what is available to them through a man like me. It is the non-Christians who are largely benefited through my ministry. மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் தான் என்னுடைய ஊழியத்தின் மூலமாய் திரளான நன்மைகளை பெறுகிறார்கள். நம்முடைய கிறிஸ்தவ மக்களோ திட்டிக்கொண்டே இருப்பார்கள். அது சரியில்லை, இது சரியில்லை, நான் போனேன் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன அவர் அவ்வளவு பெரியவர், நான் யாரெல்லாம் பார்த்துருங்க, போப்பையே பார்த்துட்டு தெரியுமா, சொல்லிக்கொண்டே நீங்கள் இருக்க வேண்டியதுதான்.
அவர்களோ, ஐயா, என் வீட்டுக்கு வர நீங்கள் நான் தகுதி உள்ளவன் அல்ல. நான் வந்து உங்க காலடியில் உட்கார்ந்து நீங்க சொல்லதை கேட்கிறேன் என்று சொன்னான். நான் சொன்ன இந்த காரியத்துக்கு நான் வந்துதான் பார்த்தாக வேண்டும் என்று யூனிவர்சிட்டி காரியம் முழுவதையும் சொன்னேன். பயபக்தியோடு கேட்டார். அவர் சொன்னார், உங்களுடைய புனித வாயிலிருந்து புனித கரத்திலிருந்து வருகிற இந்த திட்டத்தை நான் கடவுளிடமிருந்து பெறுகிறது போல பெறுகிறேன் ஐயா, இதை நான் செய்து முடிப்பேன் என்று சொன்னார். செய்து முடித்தார். அவர் அவிதம் செய்ய காரணம் என்ன தெரியுமா? ஒரு காரணம் உண்டு. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், நான் பேசலாமா என்று கேட்டார். பேசுங்க பிரதர் என்று சொன்னேன். 2 வருடத்திற்கு முன்பு என்னுடைய கம்பெனியில் இருந்து 25 லட்சம் ரூபாயை என்னுடைய பங்குதாரர் தூக்கி கொண்டு போய்விட்டார். அதோடு கூட என்னை கேவலமாய் பேசி போய்விட்டார். மனம் உடைந்தது, உள்ளம் உடைந்தது. இனி உலகத்தில் நான் ஏன் வாழ வேண்டும்? தேவன் என்னை மறந்தார், தேவன் என்னை கைவிட்டார் என்று புலம்பினேன். அப்பொழுதுதான் நான் மிகவும் நேசிக்கும் ஒரு கிறிஸ்தவ நண்பர் என்னை உங்களிடம் கூட்டிக் கொண்டு வந்தார். நீங்கள் கவனமா எல்லாவற்றையும் கேட்டீர்கள். முடிவில் கண்ணீரோடு ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்தீர்கள். எப்படி இந்த நிலைமை தலைகளாய் மாற வேண்டும் என்று சொன்னீர்கள். ஜெபம் முடித்தவுடன் என்னிடம், பிரதர், தைரியமா போங்க, நீங்க இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெறுவீர்கள் என்று சொல்லி அனுப்பினீர்கள். ஐயா, இந்த 2 வருஷத்துக்குள்ள எல்லாவற்றையும் 8 மடங்கு எனக்கு திரும்ப ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தினமும் உங்களை நினைக்காத நாள் இல்லை, இயேசுவை நினைக்காத நாள் இல்லை என்று சொன்னார். என் அன்பு சகோதரனே, என் சகோதரியே, தேவன் என்னை மறந்தார், தேவன் என்னை கைவிட்டார் என்று நீ சொல்கிறாயோ, நீ சொல்லும் முன்பதாக உன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து சிலுவையில் இயேசு கதறி அழுதார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? இந்த வலியை என்னால் சகிக்க முடியவில்லை. தலையில் முள்முடி என்னை அழுத்தி கொள்ளுகிறது. ரத்தம் வழிந்தோடியதால் உடலில் உள்ள பலவீனத்தை தாங்க முடியவில்லை. கைகளெல்லாம் வலிக்கிறது. கால்களில் ஆணிகள் பாய்ந்து கால்கள் எல்லாம் வலிக்கிறது. ஏன் என்னை கைவிட்டேன்? ஏன் எனக்கு இந்த வேதனை? ஏன் என்னை கைவிட்டேன்? ஏன் என்னை மறந்தேன்? கைவிட்டதென்னவென்று கலங்கே நின்றழுகிறார். காயோ நின்மலன் கோப தீயினில் முழுகிறார். மையுற்ற கோலைஞர்காய் மந்தாடி தோழுகிறார். வானோரரசம் 7 வாக்கியம் மொழிகிறார். பாதகர்காய் படும் பாடுகளை கண்ணால் பாருங்கள் பாவையரே. ஏன் என்னை கைவிட்டு? இன்று இரவு இயேசு கிறிஸ்து உங்களில் அநேகருடைய நோய்களை குணமாக்குவார். This is a night of mass miracles. In a few minutes, you will see the healing power of Jesus Christ, healing hundreds and thousands of you. I am the instrument of the Almighty God. I am the servant of the Almighty. எப்பொழுது அவர் சுகமாக்குவார்? எனக்காகவே இயேசு சிலுவையில் அந்த பாடுகளை அனுபவித்தார். என்னுடைய சூழலில் இருந்துதான் அவர் கதறினார் என்பதை நீங்கள் நம்பும் பொழுது, கேன்சரா, வாழ்க்கையின் கடைசி முடிவுக்கு வந்துவிட்டோம் என்று எண்ணுகிறீர்களா? நோயின் வேதனை தாங்க முடியாமல் தவிக்கிறீர்களா?
தேவன் என்னை கைவிட்டார், தேவன் என் பிள்ளையை கைவிட்டார் என்று கலங்குகிறீர்களா? மனம் கலங்காதீர்கள். உங்களுக்கு முன்பதாகவே தேவகுமாரன் கதறிவிட்டார். இன்று இரவு அவரிடம் சொல்லுங்கள், சுவாமி, எனக்கு இந்த தலைவலியை சகிக்க முடியவில்லை, எனக்கு இந்த கால் வலியை சகிக்க முடியவில்லை, நெஞ்சு வலியை சகிக்க முடியவில்லை, இந்த டியூமரை சுமக்க முடியவில்லை, மாண்டு போகிறேன், நிமிஷத்திற்கு நிமிஷம் நான் சாகிறேன், எனக்காக நீர் என்று கதறவில்லையா? ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினீரே, இப்பொழுது நான் கதறுகிறேன், எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடு என்று கதறுவீர்களா? உங்களை அணைப்பார், முத்தமிடுவார், இப்பொழுது சுகமாக்குவார். நாளைக்கல்ல, இப்பொழுது, 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 right now.